இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃப்ளோரசன்ட் கலர் வந்து அடிச்சு முடிச்சாச்சு. ஆனால் எதுக்கு இப்போ இந்த லொக்கேஷனுக்கு வெயில் வந்திருக்கும்னு தெரியல. எதுக்காக நம்ம இப்போ வந்து வெயிலில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இது பார்த்தீங்கன்னா கூலிங் கிளைமேட் செட் ஆகாது, கிறிஸ்டல் எஃபெக்ட் நல்லா வராது. கிறிஸ்டல் எஃபெக்ட் வந்து வெயில் பட நல்லா வரும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்டல் எஃபெக்ட் நல்லா இருக்கும். அந்த லைனா உள்ள அது வந்து நல்லா பிரைட்டா தெரியும். ஓ சரி சரி ஓகே, நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம். இதை வந்து நம்ம டார்க் அடிக்கணுமா லைட்டாக தான் அடிக்கணுமா? எல்லா இடமும் பரவணும். ஆனால் இப்போ இதுலயே ஒரு சில இடம் பட்டு இருக்கு, ஒரு சில இடம் படாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண? பாஞ்சு வச்சு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக டிப் பண்ணிடுறேன். ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம லைட்டாக அப்படி இந்த இடம் கவர் பண்ணிடுறேன். நம்ம கைட்ட பண்ணலாமா? பண்ணலாம். நம்ம பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல படலை. ஆனால் ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறது தான் ரெக்கமெண்டட், அப்படி தானே? ஆமாம். சரி, நம்ம ஸ்பாஞ்ச் இல்லை, அதனால சும்மா இது கெமிக்கல் எதுவும் கிடையாது, அதனால தான் நம்ம பண்ணுறோம். நீங்கள் யாரும் மோஸ்ட்லி ஸ்பாஞ்சே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்க்காக தான் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு விடு வச்சு தெரியும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வெயில் நல்லா படணும். ஓகே சரி ஓகே.